தீக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று உலக பத்திரிகை சுதந்திர தினம். ஊடக சுதந்திரம் மற்றும் பத்திரிகையாளர்களுடைய பாதுகாப்பு உள்ளிட்ட நலன்களை வலியுறுத்தி ஒவ்வொரு ஆண்டும் மே 3ஆம் தேதி உலக பத்திரிகை சுதந்திர தினமா கடைபிடிக்கப்படுது. சமீப காலங்களில் சர்வதேச அளவில் நிறைய போர்கள் நடக்கிறதுனால அதுல நிறைய பத்திரிகையாளர்கள் கொல்லப்படுறத நம்ம பார்க்குறோம். குறிப்பா பார்த்தா அப்படின்னா உக்ரைன் ரஷ்யா போரா இருக்கட்டும், இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரா இருக்கட்டும், எண்ணற்ற பத்திரிகையாளர்களை நம்ம பலி கொடுத்திருக்கோம். அதுலயும் ரொம்ப குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போர்ல கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் பலியாகி இருக்காங்க. நம்ம ஏற்கனவே பேசினது மாதிரி உலகத்திலேயே மிகவும் பிரபலமான பத்திரிகையாளரும் புகைப்பட கலைஞருமான பாத்திமா ஹுசைனா அப்படிங்கிறவங்க தன்னோட குடும்பத்தோட கொலை செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் வெளியாகி மிகப்பெரிய அளவுல சோகத்தையும் ஏற்படுத்தி இருந்துச்சு. அந்த நிலையில தான் ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர் அப்படிங்கிற ஒரு சர்வதேச அமைப்பு ஒவ்வொரு ஆண்டுமே பத்திரிகை சுதந்திரம் குறித்த ஒரு பட்டியலை வெளியிடுவாங்க. அந்த வகையில இந்த ஆண்டு வெளியிட்டிருக்கக்கூடிய பட்டியல்ல இந்தியா 151வது இடத்தை பிடிச்சு மிகவும் மோசமான நாடுகளின் பட்டியல்ல இடம் பிடிச்சிருக்கு. இது நமக்கு ரொம்பவே வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் கூட இவங்க ஒவ்வொரு நாட்டிலையும் நடக்கக்கூடிய அந்த ஊடக சுதந்திரம் குறித்து முழுமையுமா ஆய்வு பண்ணி ஆய்வு கட்டுரைகளையும் வெளியிட்டிருக்காங்க. அதுல இந்தியால ஊடக சுதந்திரம் எப்படி இருக்கு அப்படின்றதுல நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஊடக சுதந்திரம் இந்தியால ரொம்ப மோசமான நிலைமைக்கு எப்பயில இருந்து போய்கிட்டு இருக்கு, இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தியும் சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடந்த 2014ஆம் ஆண்டு பாஜக அரசு தலைமையில நரேந்திர மோடி பிரதமரா பதவியேற்றதற்கு பிறகு மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்லப்படக்கூடிய இந்தியால ஊடக சுதந்திரம் அப்படிங்கிறது ரொம்பவே மோசமான நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஊடக சுதந்திரம் எந்தெந்த வகையில நசுக்கப்படுது, கருத்து சுதந்திரம் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியால பெருமளவுல மிகப்பெரிய கார்ப்பரேட் முதலாளிகள் அரசியல்வாதிகளின் கைகள்ல இந்த ஊடகத்துறைகள் சிக்கி இருக்கிறதின் காரணமா தான் இந்தியால ஊடக சுதந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான நிலைமையில போயிருக்கு அப்படிங்கிறத ரொம்பவே தெள்ள தெளிவா சொல்லியிருக்காங்க. குறிப்பா இங்க இருக்கக்கூடிய இந்த தீவிர இந்து அமைப்புகளுக்கு எதிராக எந்த பத்திரிகையாளராவது பேசினாலோ அவர்கள் கொல்லப்படுறாங்க, இல்லைன்னா மோசமான அளவுல சித்திரவதை செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எதிராக பெண் ஊடகவியலாளர்கள் பேசினா அவங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள் சமூக ஊடகங்கள்ல பரப்பப்படுது. ரொம்ப மோசமான முறையில அவங்க சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுறாங்க, பாலியல் ரீதியா துன்புறுத்தப்படுறாங்க, சமூக ஊடகங்கள்ல பாலியல் ரீதியா துன்புறுத்தப்படுறது, அது மட்டும் இல்லாம கொலை செய்யப்படுறது, இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்தியால இப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் அந்த ஆய்வு முடிவுல சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பொருளாதார அடிப்படையில ஒவ்வொரு ஊடகங்களையும் ஒடுக்கக்கூடிய வேலையை அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு. குறிப்பா கடந்த 2022ஆம் ஆண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக பேசின காரணத்தினால மோடியினுடைய நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய அதானி NDTVயை மொத்தமா கைப்பற்றினதையும் அதுல குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியால அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய ஊழலை வெளிக்கொண்டு வந்த நிறைய பத்திரிகையாளர்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்காங்க, நிறைய பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல தான் இந்த மாதிரியான கொலைகள் அதிக அளவுல நடந்திருக்கு அப்படின்னு தரவுகள் சொல்லுது. கடந்த 2024ஆம் ஆண்டுல 8க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் உயிரிழந்திருக்காங்க. அதுல பாதி வழக்குகள் இன்னும் விசாரிக்கப்படாமலே இருக்கு. இந்த 2025ஆம் ஆண்டுல ஜனவரி மாதத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு பத்திரிகையாளர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. வட மாநிலங்கள்ல செயல்படக்கூடிய பெரும்பாலான மீடியாக்கள் ஒன்றிய அரசுக்கு ஆதரவா செயல்படுறதும், இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சுக்களை அதிக அளவு பரப்புறதும், மதம் சாயம் பூசப்பட்ட மீடியாக்களா மட்டுமே செயல்படுது அப்படிங்கிறத தெள்ள தெளிவா இந்த ஆய்வு முடிவுல தெரிவிச்சிருக்காங்க. தொலைத்தொடர்பு சட்டம் 2023 கொண்டு வந்து அதன் மூலியமாகவும் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களை நசுக்கிற வேலையை இந்த பாஜக அரசு பார்க்குது அப்படிங்கிறதையும் தெளிவா அந்த ஆய்வு முடிவுகள்ல சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சித்திக் காப்பான் உட்பட பல்வேறு பத்திரிகையாளர்கள் இந்த பாஜக அரசால அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி எந்த தவறுமே செய்யாம சிறை தண்டனையும் அனுபவிச்சிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நீண்ட நாட்களா இந்தியாவினுடைய ஊடக சுதந்திரம் ரொம்பவே மோசமான நிலைமையில இருக்கணும், கருத்து சுதந்திரம் நசுக்கப்படுது அப்படின்னும் எல்லாருமே பேசிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு சர்வதேச அமைப்பினுடைய ஆய்வு முடிவுகள்லயே இந்தியாவினுடைய மோசமான ஊடக சுதந்திரத்தினுடைய நிலை வெளியில கொண்டு வரப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பாஜக அரசின் காரணமா தான் இந்த மாதிரியான ஊடக சுதந்திரம் மோசமான நிலையில தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிற முழு விவரத்தையும் அவங்க சொன்னதன் மூலியமா உலக நாடுகள் மொத்தத்துக்குமே இந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒன்றிய பாஜக அரசுக்கு ஆதரவா செயல்படாத எல்லா ஊடகங்களையும் மொத்தமா முடக்கக்கூடிய வேலையை இந்த அரசாங்கம் நீண்ட நாட்களா பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. ஜனநாயகத்தின் 4வது தூணா இருக்கக்கூடியதுதான் இந்த பத்திரிகை துறை. மக்களினுடைய குரலா இருக்கக்கூடிய இந்த பத்திரிகை துறையை ஒடுக்குன எந்த ஒரு அரசாங்கமுமே நிலைத்திருந்ததா சரித்திரமே கிடையாது. இப்படி இது தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா இதற்கான ஒரு சரியான பதில மக்கள் தேர்தல் நேரத்துல கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனம்.